ஆமோஸ் அவர்களுக்கு நடைபெறும் 41வது நினைவு நாள் இரங்கல் பொதுக்கூட்டத்தில் தலைமை வைத்திருக்கின்ற அன்புக்குரிய அவருடைய மகன் டாக்டர் விக்சன் பிராங்க்லின் மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே இன்னும் உரையாற்ற இருக்கின்ற பெரியவர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை சொல்லி, என்னுடைய நினைவுகளில் நிறைய விஷயங்கள் தலைவர் ஆமோஸை பற்றி வந்து கொண்டே இருக்கிறது. பேசினால் நேரம் பத்தாது. அவரோடு நான் ஒரு 25-27 வயது பருவத்திலேயே பயணிக்க தொடங்கி ஒரு 25 ஆண்டுகளுக்கு மேல் அவரோடு பயணித்திருக்கின்றேன். காங்கிரஸ் கட்சியில் நான் மாணவர் காங்கிரஸ், இளைஞர் காங்கிரஸ், தாரம்பாடி பொன்மலை பேரூராட்சி காங்கிரஸ் தலைவர், 2010 கன்னியாகுமரி பாராளுமன்ற இளைஞர் காங்கிரஸ் பொதுச் செயலாளர். அதற்கெல்லாம் எனக்கு மிகப்பெரிய ஆலோசனை வழங்கிய ஒரு மாபெரும் மகான். அரசியல் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அவருடைய பாதச்சுவட்டிலே அமர்ந்து படிக்க வேண்டும். காமராஜரை நான் புத்தகத்தில் படித்து தெரிந்து கொண்டிருக்கின்றேன், ஜெகனை படித்து தெரிந்து கொண்டிருக்கின்றேன். நான் வாழ்ந்த காலத்தில் நான் கண்ட மிகப்பெரிய தலைவர்களில் ஆமோஸ் ஒரு முக்கியமானவர். உண்மையிலேயே நான் எங்கோ வேலை பார்த்து மிக சிறப்பாக சம்பாதித்திருக்க வேண்டியவன். அவரோடு பழகிய பின்னால் நாம் பல வாய்ப்புகளை எல்லாம் இழந்து இந்த இயக்கத்தில் பணியாற்றி 2 முறை பொன்மலை பேரூராட்சி மன்றத்தினுடைய கவுன்சிலர். காலம் பலவற்றை நமக்கு தருவதில்லை. நான் கூட ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்னாலெல்லாம் அன்பு தலைவர் ஆமோஸ் அவர்கள் விளவங்கோடு சட்டமன்றத்தினுடைய உறுப்பினராக வருவார் என்று நம்பிக்கொண்டே அவரோடு பயணப்பட்டார். அவர் நிச்சயமாக ஒரு எம்எல்ஏ ஆகியிருக்க வேண்டும். அரசியல் சில சூழ்நிலைகளில் நம்மளை சறுக்கி விடுகிறது. இன்று இங்கே இருக்கின்ற நிறைய பேரை எனக்கு நன்றாக தெரியும். இங்கே இருக்கின்ற குருசுமுத்தாக இருக்கட்டும், வெனிஸாக இருக்கட்டும், ஜோதிஷ்குமாராக இருக்கட்டும், விளவங்கோட்டில் எனக்கு தெரியாத ஆட்களே கிடையாது. அன்பு தலைவர் ஆமோஸ் அவர்கள் எங்கு காங்கிரஸ் மேடை அமைக்கப்பட்டாலும் ஈஞ்சக்கோடு தாஸை பேச அழைக்க வேண்டும் என்று சொல்லி ரெக்கமெண்ட் செய்யக்கூடிய தலைவர். நான் இந்த விளவங்கோடு பகுதியிலே நிறைய மேடைகளில் காங்கிரஸை பற்றி பேசியிருக்கின்றேன். என்னை இந்த விளவங்கோடு பகுதி ஒரு காங்கிரஸ் பேச்சாளராக அடையாளம் கண்டிருக்கின்றது. ஆக நான் ஒன்றை மட்டும் சொல்லிக் கொள்வேன், நிறைய தலைவர்கள் இருக்கின்றார்கள், நம்பிக்கையான தலைவர்கள் அல்ல, நம்பிக்கை துரோகிகள் நிறைந்திருக்கின்ற இயக்கங்களில் மிக நல்ல தலைவர்களை கண்டுகொள்ள வேண்டும் என்றால் அது அன்பு தலைவர் ஆமோஸை போன்றவர்களாகத்தான் இருக்க முடியும். என்னை பொறுத்தவரை இந்த நிகழ்ச்சிக்கு என்னை அழைத்த போது நான் கடந்த உள்ளாட்சி தேர்தலில் காங்கிரஸ் பேரியக்கத்தால் ஏமாற்றப்பட்டவன். 2 முறை பேரூராட்சி மன்ற உறுப்பினராக கை சின்னத்திலே போட்டி போட்ட எனக்கு அந்த 2 முறை பெண்கள் ரிசர்வேஷன் ஆனதால் எனக்கு கவுன்சிலர் டிக்கெட் கொடுத்தார். இந்த முறை ஜெனரல் என்று வந்தவுடனே ஈஞ்சக்கோடு தாஸுக்கு தனது சொந்த வார்டில் கை சின்னம் கொடுக்க மறுத்த இயக்கம். 4 ஆண்டு காலமாக நான் இப்போது எந்த மேடைகளுக்கும் செல்வதில்லை. 4 வருடங்களுக்கு பின்னால் இன்று இந்த மேடையில் நான் வந்து நிற்கின்றேன் என்றால் என்னுடைய அன்பு தலைவர் ஆமோஸுக்காக வேண்டி மட்டும்தான் இங்கே வந்திருக்கின்றேன். அன்புக்குரியவர்களே, வாழ்க்கை என்பது சிறிது காலம்தான். எழுதலெல்லாம் தாண்டி நாம் வாழ்வோம் என்று எண்ணிவிடாதீர்கள். எனக்கு வயது இன்றைக்கு 53 ஆகிவிட்டது. நான் என்னுடைய 18 வயதிலேயே நிக்கர் போட்ட பிராயத்திலேயே அரசியல் பயின்றவன், அரசியல் படித்தவன், அரசியல் செய்தவன். ஆனால் காலம் நம்மை எப்போது அழைக்கும் என்று தெரியாது. கருதி கொண்டே இருங்கள். ஆமோஸ் தலைவர் இழந்ததை அவருடைய பிள்ளைகள் மீட்க வேண்டும் என்று நீங்கள் எல்லாம் வீர சபதம் எடுத்துக் கொள்ள வேண்டும். அவர் இந்த மண்ணிலே எம்எல்ஏ ஆகவில்லை என்று நினைக்காதீர்கள். உங்களில் ஒருவர் எம்எல்ஏ ஆவதற்கு தகுதி பெற்றவர்கள். அவர் இங்கே இறக்கவில்லை, விதைக்கப்பட்டிருக்கிறார். எத்தனையோ மக்கள் மனதில் ஆமோஸ் தலைவர் குடியிருக்கிறார். ஆமோஸ் தலைவரை சொன்னால் விளவங்கோடு அதிரும். அதற்கான களப்பணி அவர் ஆட்சி சென்றிருக்கின்றார். எனவே அன்புக்குரியவர்களே, ஆமோஸ் அவர்களின் மகன்களே, கருதி நீங்கள் காலத்தை பயன்படுத்துங்கள் என்று இந்த நேரத்திலே
அவருடைய 41வது நினைவு தினத்தில் நான் உங்களை வேண்டி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். ஜெய் ஹிந்த்.